சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடியதான இந்த 6 மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2026 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி ஒரு பக்கம், இந்த 6 மாதமும் அஷ்டம சனி போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு. இந்த 12ஆம் பாவத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவானும் சிம்மராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொருளாதார செலவுகளை கொடுக்குறார். அதிகப்படியான கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நடுக்கமான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்குறார். இதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதத்தினுடைய முதல் ஒரு மாதம், அதாவது சரியாக சொல்லப்போனால் ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை உங்களுடைய 12ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு தேவ குரு அசுர குரு, இந்த 2 குருவினுடைய சேர்க்கை 12ஆம் பாவத்தில் நடக்குது. சிம்ம ராசிக்கு இது என்ன மாதிரியான ஒரு நல்ல பலனை கொடுக்கும், அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோக பலன்கள் கொடுக்கும். அதனால் ரொம்ப நாள் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வேலைக்கு போகணும், அல்லது ஏதோ ரொம்ப நாளுக்கு வெளிநாட்டில் இருந்தேன், திரும்ப எனக்கு வீசா கிடைக்கல, ஏதோ பிரச்சனையினால் அது தட்டுப்பட்டு போயிட்டே இருக்குது, ஏதோ நல்லா போக முடியலன்னா யோசிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போவதற்கு யோகம் உண்டு. 7ஆம் வீட்டுக்கு பார்வை கிடைக்குது. அதில் இந்த முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, 7ஆம் வீட்டில் சிம்ம ராசிக்கு ராகு பகவான் இருக்கார் இல்லைங்களா. அந்த ராகு பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு ராகு பகவானும் உங்களுடைய 12ஆம் வீட்டிற்கு கேது பகவானும் வரார். அதனால் இருக்கக்கூடியதான சில முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். உங்களுக்கு உபாதைகள் எல்லாமே மறைஞ்சு விடும். பல நல்ல பலன்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியமாக உணர்வீங்கள். இது முக்கியமாக கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னோர்களினுடைய வழிபாடுகளை செய்யணுங்க. அதாவது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீத்தார் கடன் செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்களே கண்டிப்பாக அதை செய்யணும். இல்லைங்க எங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க தான் அதை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்வதற்கு, நீத்தார் கடன் செய்வதற்கான சாதகமான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அது எப்போ செய்யணும்னா, ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் அதை நீங்கள் செய்யணும். அதுமாரி செஞ்சு வர்றது மிக மிக அவசியம். எதற்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக, நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, பித்ருன்னு பிண்ட ஹஸ்தானு மகா நட்சத்திர தேவதா அப்படின்னு தான் அந்த தியானமே ஆரம்பிக்கும். அதனால் நீத்தார் கடனை செய்ய வேண்டியது மிக 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 அவசியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு இது மாதிரி செய்யும் பொருட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்குதுங்க. ராகு கேது சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்தில் தான் கேது இருக்கார். அவர் 12ல் போகிறாரு, ராகு பகவான் 6ல் வர்றார். 12ல் கேது கர்ம சாவல்யங்களை கொடுக்கக்கூடியது. நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்களை பெரும்படியாக போக்கும். சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமி வினைன்னு பேர். இந்த 3 வினைகளையும் பரிபூர்ணமாக நம்மளுடைய உடல் ஆதாரங்களிலிருந்து நீக்கப்படுவது தான் முக்கியமான ஒரு கர்ம சாவல்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் நல்லபடியாக இருக்குது. தன்னுடைய 12ஆம் வீட்டிலே ராசிநாதன் மறைவதனாலே பெரிய யோகங்களும் உங்களுக்கு ஏற்படுது. சிவாய நமஹ.